logarithm related questions தான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 6 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் 5 வீடியோஸ் வாட்ச் பண்ணவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா logarithm சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இன் அடிஷன் டு தட் logarithm வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பெனன்ஸை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெனன்ஸ் அண்ட் பவர்ஸோட லாஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ்பெனன்ஸ் அண்ட் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் 5 வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸ், சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், லாஸ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வித் எக்ஸாம்பிள்ஸோட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இன் அடிஷன் டு தட் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு இன்னைக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 2 அடிஷ்னல் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் logarithm. ஸோ ஏ ரேஸ் டு த பவர் வந்து இது வந்து பவரில் இருக்குது. ஏன்றது பேஸ், இது வந்து பவரில் இருக்குது. log of b to the base a which is equal to நீங்கள் பார்த்தீங்கன்னா b. இதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 raised to the power log of 16 to the base 2. இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் பாருங்க, 16. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் logarithm. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா a raised to the power, இது வந்து பவரில் இருக்குது. ஏன்றது பேஸ், இது வந்து பவரில் இருக்குது. log of x to the base e which is equal to, இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த a இருக்க இடத்துல நீங்கள் x ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ x log of a வந்து இந்த இடத்துல போய்டும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். x log of a to the base e. ஸோ a and x ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் logarithm பார்த்தோம். செகண்ட் ஒன் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் logarithm, ரூல்ஸ் அண்ட் லாஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if 3 raised to the power log of 5 to the base 3 plus 5 raised to the power பார்த்தீங்கன்னா log of 3 to the base x which is equal to 8, then find the value of x. 4 ஆப்ஷன்ஸ் இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து 3, 5, 4 and 8 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 raised to the power 5 raised to the powerல log இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் logarithm, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டுமே அப்ளை பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். 1 by 1 நம்ம சால்வ் பண்ணி காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் 3 raised to the power log of 5 to the base 3. ஸோ இங்கேயும் சேமாக இருக்கும்போது இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், இந்த பவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து ஆன்சர் கிடைக்கும். எப்படி b எழுதணுமோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஆர்குமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும்னு பார்த்தோம். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 3 raised to the பவரில் இருக்குது log of 5 to the base 3. ஸோ இங்கேயும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் logarithm. ஸோ இதோட ஆன்சர் 5. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது 5 raised to the power log of 3 to the base x. ஸோ இதை எழுதும்போது இது ரெண்டையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 பவரில் நீங்கள் எழுதும்போது log of பேஸ் என்ன இருக்கோ அதே தான் எழுத போகிறீங்க. ஸோ பேஸ் இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ். ஸோ இங்கே வந்து 3 சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து 5 கொண்டு போகணும். ஸோ 5. ஸோ இங்கே தான் இதுதான் வந்து நீங்கள் இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கரெக்டாக கரஸ்பாண்டிங் பிளேஸில் வந்து நம்ம வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ இந்த 5 இந்த சைட் மூவ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 3 raised to the power log of 5 to the base x which is equal to 8 plus 5 இந்த சைட் போச்சுன்னா -5. ஸோ which is equal to 3. ஸோ இங்கே ஏன் நம்ம இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கேயும் வந்து 3 ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம், இங்கேயும் வந்து பேஸ் 3 மாதிரி கொண்டு வந்துட்டோம். நம்ம லா ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் பார்த்துருக்கோம். பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பவர் என்ன இருக்குன்னு பாருங்கள், log of 5 to the base x which is equal to 3. ஸோ இங்கே வெறும் 3னா இதோட பவர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். 3 raised to the power 1 because 3 raised to the power 1 தான் 3. ஸோ அதனால தான் இங்கே பவர் வந்து இங்கே எதுவும் கொடுக்கலன்னா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 1.
ஸோ நம்ம ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் வந்து சேமாக இருக்கும். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் வந்து இப்போ 3 வந்துருச்சு. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது லா ஆஃப் எக்ஸ்பெரன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், பவரை கம்பேர் பண்ணல. ஸோ பவர் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா log of 5 to the base x which is equal to 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் ஃபார்ம். இதே வந்து நீங்கள் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக் கான்செப்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நீங்கள் எக்ஸ்பனென்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் அப்படி எழுதிக்கணும். எக்ஸ் இதோட ஆன்சர் வந்து 1 which is equal to 5 இந்த ஆர்குமெண்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் 5. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாகரிதம் அண்ட் அதர் ஒன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 2 நியூ ப்ராப்பர்ட்டி வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து ஏன் ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸ், லாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. Second question, log of 1 to the base 2 multiplied by log of 2 to the base 3. இங்கே டாட்ன்றது மல்டிப்ளை பண்ணுறது. log of 3 to the base 4, log of 4 to the base 5 into log of 5 to the base 6 till எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா log of 199 to the base 200. ஸோ இந்த டாட்டில் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்னு பாருங்கள், log of 6 to the base 7 இருக்கும். ஸோ டில் எது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா log of 199 to the base 200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க which is equal to நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். வை? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணியிருக்கோம். லாகரிதம் ஆஃப் 1 to any base which is equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ log of 1 to any base அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 எடுத்திருக்கேன். இதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ நமக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் log of 1 to any base. இங்கே வந்து பேஸ் இது வேணால் இருக்கலாம், பட் இங்கே லாகரிதம் ஆஃப் 1 இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன ஆகிடும் 0. ஸோ 0 மல்டிப்ளைட் பை எனி வேல்யூஸ் உங்களோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் 0வாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான், பிகாஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லாகரிதம் ஆஃப் 1 to any base is 0. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட பார்த்தோம், லாகரிதம் ஆஃப் எனி நம்பர் to same base is always 1ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகரிதம் ஆஃப் 1 to any base is 0. ஸோ 0 மல்டிப்ளைட் பை எனி வேல்யூ. இப்போ log of 2 to the base 3க்கு ஒரு வேல்யூ இருக்கும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 0 கூட நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 மல்டிப்ளை பை எனிதிங் உங்களுக்கு ஆன்சர் வந்து 0வாக தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. Question, log of 1 by 2 plus log of 2 by 3 plus log of 3 by 4 plus dot dot கொடுத்துருக்காங்க and so on plus till எது வரை கொடுத்துருக்காங்கன்னா log of 99 by 100. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ log of 3 by 4 நெக்ஸ்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log of 4 by 5 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log of 98 divide by 99 இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் அசியூம் பண்ணி இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா log of 1 by 2 இந்த ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி laws of logarithmல பார்த்துருக்கோம். logarithm of a quotient அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log of m by n to base இருக்கும்போது இது எப்படி எழுதிங்கன்னு பார்த்தீங்கன்னா log of m minus log of n பேஸ் என்ன வருது, இங்கே பேஸ் ஏன்னா இங்கே என்ன பேஸோ அதே பேஸ் தான். ஸோ இது நியூமரேட்டர், இது வந்து டினோமினேட்டர். ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log of 1 minus log of 2. ஸோ இங்கே பேஸ் எதுவுமே கொடுக்கலன்னா which means நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் காமன் லாகரிதம், நேச்சுரல் லாகரிதம் 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். பேஸ் எதுவும் கொடுக்கலன்னா அது வந்து பேஸ் 10 பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து log 2 ப்ளஸ் இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா log of 2 minus log of 3. நெக்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் log of 3 minus log of 4 ப்ளஸ் அடுத்து வரும்போது என்ன இருக்குன்னு பார்த்தோம் log of 4 by 5 பார்த்தோம். அப்போ அங்கே வந்து log 4 minus log 5 வரும். ஸோ டில் டாட் போட்டிருக்காங்க. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா log of 99 minus log of 100. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது log of 1 இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் log of 2 இருக்குது, ப்ளஸ் log of 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே log of 2க்கு ஒரு வேல்யூ இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நமக்கு அக்யூரேட் வேல்யூ தெரியாதனால இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து 0.2 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க log 2ஓட வேல்யூ. இதுவும் வந்து 0.2 தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 0.2. ஸோ மைனஸ் ப்ளஸ் சேம் நம்பர் இருக்கும்போது என்னது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து 0. ஸோ இதுவும் என்ன ஆகிடும் கேன்சல் அவுட் ஆகிடும்.
லைக்வைஸ் இப்போ லாக் 3 மைனஸ் லாக் 3 ப்ளஸ் லாக் 3 இதுக்கு ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 0.3 சம்திங் இருக்குன்னா மைனஸ் 0.3 ப்ளஸ் 0.3 ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். லைக்வைஸ் லாக் 4 இங்கே நீங்கள் அடுத்தது வரும்போது ப்ளஸ் லாக் 4 வரும். ஸோ அதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட்டில் வந்து லாக் 99 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் சொல்லியிருந்தேன் லாக் ஆஃப் 98/99 வரும். ஸோ லாக் ஆஃப் 98/99 என்ன வரும்னா ப்ளஸ் லாக் ஆஃப் 98 மைனஸ் லாக் ஆஃப் 99. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் லாக் ஆஃப் 99 இருக்கும். இங்கே ப்ளஸ் லாக் ஆஃப் 99 இருக்குது. ஸோ ரெண்டுமே இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் லாக் 100 இருக்குது. இனிஷியலாக வந்து லாக் 1 இருக்குது. இதுக்கு வந்து எந்த பேருமே கிடையாது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராக வந்து கேன்சல் அவுட் ஆகிடும் அதோட வேல்யூஸ்னால. ஸோ பெண்டிங் ஒன்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருந்ததுன்னா லாக் ஆஃப் 1 மைனஸ் லாக் ஆஃப் 100. மேக் ஷூர் சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் லாக் ஆஃப் 1 டு எனி பேஸஸ் 0ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகிடும் இப்போது 0 ஆகிடும். பேஸ் எதுவுமே கொடுக்கல, இங்கே வெறும் லாக் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங் பேஸ் வந்து 10ன்னு சொன்னோம். மைனஸ் லாக் ஆஃப் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 எப்படி எழுதலாம் ஸ்பிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம். ஸோ இங்கே பேஸ் எதுவுமே கொடுக்கலன்னா அதோட மீனிங் 10ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நான் இங்கே வந்து 10 போட்டிருக்கேன். ஸோ இந்த வந்து 100 எப்படி பண்ணியிருக்கோம்னா 10 ஸ்கொயர்னா 10 மல்டிப்ளைட் பை 10 விச் இஸ் 100. ஸோ அதை தான் இந்த மாதிரி பவர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த பவர் ஃபார்மேட்டில் வந்து நம்ம லாஸ் ஆஃப் லாகரிதம் பார்த்தோம். லாகரிதம் ஆஃப் பவரில் வந்துட்டு லாக் ஆஃப் m raised to the power n to the base a இருக்கும்போது இந்த பவர் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்துடும். n into multiplied by log of m to the base a. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் n மறந்துடாதீங்க. ஸோ இந்த பவர் என்ன ஆகிடும் ஃப்ரண்ட்டில் வந்துடும்னு சொன்னோம். ஸோ 2 multiplied by log of 10 to the base 10. ஸோ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்துருக்கோம் log of any number to same base. இது ரெண்டு சேமாக இருக்கும்போது is always 1ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகிடும் 1 ஆகிடும். ஸோ which is equal to இங்கே என்ன இருக்குது மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 multiplied by 1 which is equal to minus 2. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2. ஸோ இதோட வேல்யூ log of any number to same base. இது ரெண்டு சேமாக இருக்கும்போது இதோட வேல்யூவே என்ன ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடுச்சு. ஸோ 1 multiplied by minus 2 which is minus 2. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து minus 2. ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி லாகரிதம் அண்ட் எக்ஸ்பெரன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.